கர்த்தர் நம்மை பார்க்க வைத்திருக்கிறார். ஒருவரை ஒருவர் சுகம் விசாரிக்கும்படி உதவி செய்திருக்கிறார். அவருக்கு உள்ளத்தின் ஆழத்துக்கு கயர்களை தட்டி உற்சாகமாய் அவர் ஒருவரே நமக்கு தெரிகிறார். சோத்திரம். ஆண்டுடைய சமூகத்தில் இந்த மாதத்துடைய வாக்குத்தத்திற்காய் காத்திருந்த போது தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகர் நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுடைய எல்லா ஸ்தோத்திரம் விதத்திலையும் ஒரு பிரகாசிக்கிற ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி தருவார். அல்லேலூயா. இருளான காரியங்கள் எல்லாம் இதுவரைக்கும் நம்ம முன்னால ஒரு டார்க்னஸ் இருந்திருக்கலாம், ஒரு டார்க்னஸ் லைஃபா இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் இப்ப நமக்கு சொல்லுகிறார், உனக்கு இது பிரைட்ஃபுல் மந்தாக இருக்கும். அல்லேலூயா. ஒரு பிரகாசமுள்ள ஒரு எதிர்காலத்தை, ஒரு பிரகாசமுள்ள மாதமாக கர்த்தர் அதை நமக்கு தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது எது அப்படின்னு சொன்னா, காண்பிச்சு கொடுக்குதுன்னு சொன்னா, மறுபடியும் வாசிக்கிற அந்த பகுதியை, ஞானவான்கள் ஒளி, ஆகாய மண்டலத்துல ஒளி. ஆகாய மண்டலத்துல ராத்திரி பார்த்தோம்னா அந்த இடத்துல அழகான நிலா இருக்கும். பகல் அதே ஆகாய மண்டலத்துல பார்த்தா சூரியன் இருக்கும். இரவிலே ஆகாய மண்டலத்துல பறந்து விரிந்திருக்கிற நட்சத்திரங்கள் இருக்கும். இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஒளியுள்ள தன்மைகள் காணப்படுகிறது. எல்லாத்துக்கும் ஒளி இருக்கும், வெளிச்சம் இருக்கும், பிரகாசிக்கிற தன்மை இருக்கு. அந்த மாதிரி ஞானவான்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஞானவான்கள் ஆகாய மண்டலத்துள்ள ஒளியை போலவும், அதே போல 2வது சொல்லுகிறார், அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போல. என்ன செய்வாங்களா? நட்சத்திரங்களை போல என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பாங்க. நேற்றைக்கு இருந்த ஸ்டார் எல்லாம் இன்னைக்கு ஸ்டார் கிடையாது. சினி ஸ்டார் ஆகட்டும், வேற எந்த டிராமா ஸ்டார் ஆகட்டும், சின்ன திரை பெரிய திரை எந்த நட்சத்திரமா இருக்கு, இப்போ நட்சத்திரம் ஒளி குறைஞ்சு போச்சு, வயசாகி போச்சு. நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசித்திருப்பார்கள். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க தான் ஸ்டார், சைனிங் ஸ்டார். அல்லேலூயா. ஆமா, நீங்க தான் நட்சத்திரம். ஸ்தோத்திரம். சாலமன் பாப்பையா ஒரு நாள் எங்களுடைய ஈரோடு ஆர்ட்ஸ் காலேஜுக்கு வரும்போது அவர் ஒரு லெக்சர் அடிச்சாரு. அதில் அவர் சொன்னார், என்னை நட்சத்திரம்னு சொல்றாங்க, ஆனா எந்த நட்சத்திரம் இந்த மாதிரி கருப்பா இருந்தது இல்லை அப்படின்னு. அல்லேலூயா. அப்படி சொன்னாரு. ஆனா நம்மளை கர்த்தர் பிரகாசிக்க வைப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய இருளான வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சிருச்சு. கர்த்தர் நமக்கு பிரகாசம் உள்ள ஒரு சூழலை கர்த்தர் உண்டாக்கி தருவார். அது ஆரம்பித்து விட்டது ஏற்கனவே. அல்லேலூயா. பிரகாசமுள்ள நாட்கள், பிரகாசமுள்ள சூழ்நிலைகள், பிரகாசமுள்ள காலங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு உருவாக்கி வைத்திருக்கிறார். அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்ய போகிறார். அதற்கு 2 காரியங்களிலே இங்க மெயினா வைக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னா, ஒண்ணு ஞானவான்கள் என்று சொல்லுகிறார். இன்னொன்று சொத்திரம் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள். அப்படின்னா ஆத்தும ஆதாயம் பண்றவங்க. இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்துகிறேன். ஸ்தோத்திரம். இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்துகிறேன். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 11 30வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானமுள்ளவன். நம்ம ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும். இன்றைக்கு காலகட்டத்துல எப்படி ஆத்தும ஆதாயம் பண்ணணுமோ அந்த நுட்பத்தை பயன்படுத்தி செய்யணும். நீங்க நிறைய இடத்துல இன்னைக்கு சோத்திரம் ஒரு வின்னிங் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொன்னா, வின்னிங் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொன்னா அது பிரேயர்.
ரன்னிங் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொன்னா தனித்தாள் ஊழியம். நான் சொல்றது எத்தனை புரிஞ்சதுன்னு தெரியல. தனித்தாள் ஊழியம். நீங்க முதல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸை ஒரு நபரை பார்த்து, அது யாராவது இருக்கலாம், ஒரு ஆண் இன்னொரு சகோதரரையும், ஒரு சகோதரி இன்னொரு சகோதரியையும், ஒரு சின்ன பிள்ளை இன்னொரு சின்ன பிள்ளை, ஒரு வாலிபன் இன்னொரு வாலிபனையும் அவங்கள ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்கி அதுக்கப்புறம் அவங்களுக்கு காஸ்பல் சொல்லணும். அல்லேலூயா. இது ஒரு வகை. அடுத்ததா நீங்க பார்க்குற இடத்துல ஒரு சின்ன ஒரு காரியம், ஒரு விஷயம்தான். இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், உங்க துக்கம் சந்தோஷமா இயேசு மாற்றுவார். இப்படி சின்ன சின்னதா அப்படி ஒரு காஸ்பல் போட்டுட்டா அதுவே மிகப்பெரிய ஊழியமா இருக்கும். அல்லேலூயா. சின்ன விஷயம்தான், சின்ன விஷயம். அதை போட்டுட்டீங்கன்னா கண்ணீரோடு கழிச்சிட்டோம்னா அநேக நாட்கள் பின்பு அதனுடைய பலனை பார்க்க கர்த்தர் உதவி செய்வார். அதனால ஆண்டவருக்கு சொல்லுகிறாரு, சூத்திரம், ஆத்துமாக்களை என்ன செய்யணுமா? ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன். சரி, இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு லூக்கா எழுதின ஸ்தோத்திரம் சங்கீதத்துல 14யும் 10யும், இந்த 2 சங்கீதத்தையும், சங்கீதம் 14 சங்கீதம் 10 ரெண்டையும் அப்பப்ப வாசிச்சு கொஞ்சம் இணைச்சு வாசிப்போம். இதன் மூலமா ஆவியானவர் முதலாவதாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார், நடத்துவாராங்க. முதலாவது அதுல என்ன செய்யலாம்? சங்கீதம் 14வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளலாம். 14வது சங்கீதம் ஸ்தோத்திரம். இந்த சங்கீதத்தை வாசிக்கிறதுக்கு முன்னால மறுபடியும் தானியேல் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்துக்கு வாங்க, அதுக்கப்புறம் சங்கீதத்துக்கு வரலாம். அநேகர் சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். துன்மார்க்கமாய் நடப்பாங்க. நல்ல கவனிங்க. ஞானவான் அப்படின்னு சொல்றோமே, அவங்க என்ன செய்வாங்களா? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பேரே ஞானவான்கள். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கொள்கிறவங்க ஞானவான்கள். இதுக்கு ஆப்போசிட் ஒன்று இருக்கு. நமக்கு ஆத்துமா ஆதாயத்துக்கு சம்பந்தமே இருக்காது. நம்ம வாட்டுக்கு சர்ச்சுக்கு போகிறோம், நம்ம வாட்டுக்கு போவோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம இருந்தோம்னு சொன்னா ஆண்டவர் அதற்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்னா, சோத்திரம், அந்த பகுதி தொண்டு வாசிங்க. துன்மார்க்கமாய் நடப்பார்கள். இத பத்தி தான் ஆண்டவர்களுக்கு சொல்லும்படி ஆவியானவர் தம்முடைய வசனத்தை காண்பித்துக் கொடுக்கிறார். இப்போ வாங்க சங்கீதங்களின் புஸ்தகம் 14வது சங்கீதம், 14வது சங்கீதம் முதலில் வாசிக்கலாம். தேவன் இல்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். நல்ல கவனிங்க. அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரிகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. தேவன் தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க கண்ணோக்கினார். எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. நல்ல கவனிங்க. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும்னு சொல்லி கர்த்தர் அதிகமாக விரும்புகிறார், அதிகமாக விரும்புகிறார். நல்ல கவனிங்க. ஏன்னா ஆத்துமாக்கள் நாம இங்க வந்துட்டு காணிக்க பெட்டியில தசமா காணிக்க போட்டுருவோம், அதோட முடிச்சிடும். இது நமக்கு மேல கொண்டுட்டு போறது, நம்மளை ஆஸ்வதிப்பதற்காக அது கிடைக்குது. ஆனா ஆண்டுடைய வசனம் சொல்லுது, நம்ம மேல பரலோகத்துக்கு போகும்போது வெறும் கையோட போகக்கூடாது, ஆத்துமாக்களை கொண்டு செல்லணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அதனால தான் ஆத்துமாக்களை நீங்க ஆதாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களை ஆத்துமாதாயம் பண்ணுகிற அந்த ஃபீல்ட்ல உங்களை சைனிங் ஸ்டாரா வைப்பாரு. அல்லேலூயா. எதுல சைனிங் ஸ்டாரா வைப்பாரு? கிரிக்கெட்ல சைனிங் ஸ்டார் யாருன்னு நமக்கு தெரியும், சச்சின் தெண்டுல்கர் அப்படின்னு சொல்லிட்டு. சினியில யார் சைனிங் ஸ்டார் அப்படின்னு சொன்னா அதுவும் தெரியும். ஆனா ஆத்துமாக்களை ஆதாயம் பண்றதுக்குன்னு ஒரு சைனிங் ஸ்டார் இருக்கிறாங்க, தெரியுமா? சொல்லுங்க, நீங்க தான் அந்த சைனிங் ஸ்டார். அல்லேலூயா. ஆமா, நீங்க தான் அந்த பிரகாசிக்கிற நட்சத்திரம். நீங்க தான் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவங்க. நீங்க தான் ஞானவான்கள் என்று சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து, என்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். நல்லா கவனிங்க. இது ஏன் இப்படி அப்படின்னு சொன்னா, ஸ்தோத்திரம், ஆண்டோட வசனம் சொல்லுகிறது,
இப்ப சங்கீதம் 16 ஒன்றுக்கு முதல் வாங்க. சங்கீதம் 16. எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. சங்கீதம் 14 1 வாசிங்க. தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் சொல்லிக் கொள்ளுகிறான். அவர்கள் கெடுத்து செய்து வருகிறார்கள். யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்குன்னா துன்மார்க்கனை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஞானவான் அப்படின்னு சொன்னா அவன் கண்டிப்பா ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணக்கூடியவனாய் இருக்கணும். ஒரு வருஷத்துக்கு நம்முடைய தாளத்துக்கு தக்கதாக என்ன செய்யணும்? ஒரு குடும்பத்தை ஆத்துமாதாயம் பண்ணணும். ஒரு நபரையாவது ஆத்துமாதாயம் பண்ணணும். யாராவது ஆத்துமாதாயம் பண்ணியிருக்கிறோமா? நேரில் உயர்த்தி வரையில நம்ம சொல்லுவோம், நான் வந்ததே பெரிய விஷயம், நானும் என் வீட்டார்கிட்ட கத்தரை செய்வதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். அதனால தயவாக நல்ல கவனிங்க. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானவான்கள் அப்படின்னு சொன்னா, இப்ப இங்க வசனம் சொல்லுது சூத்திரம். அதுக்கு ஆப்போசிட் ஆண்டவர் சொல்லுகிறாரு. என்ன சொல்றாரு? சங்கீதம் 14:2 வாசிங்க. தேவனை தேடுகிற பார்க்க. சரி, அது அதோட நீங்க ஏன் அடையாளம் காமிச்சு கொடுத்தனா கொஞ்சம் வித்தியாசத்தை கண்டுகொள்ளணும். ஞானவான்கள் அப்படின்னு சொன்னா அவன் புத்திசாலித்தவன். ஆத்துமாதாயம் பண்ண ஆத்தும ஆதாயமே பண்ணாம அவன் அப்படியே விட்டுட்டான். நம்ம வீட்டில் இருக்கிற ஆட்கள் அப்படியே விட்டுட்டான். அவன் இருக்கிற இஷ்டத்துக்கு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டோம்னா அவனுக்கு பெயர் வேதவசனம் சொல்றது துன்மார்க்கன் அப்படின்னு சொல்றது. அப்ப இந்த துன்மார்க்கனுக்கு என்ன நடக்கும்? ஆத்துமாதாயம் பண்ணாவிட்டா என்ன நடக்கும்? ஆத்துமாதாயம் பண்ணாமலே நம்ம வாட்டுக்கு சர்ச்சுக்கு போறோம், நம்ம வாட்டுக்கு போறோம், போறோம் இப்படியே இருந்துட்டோம்னா, நானும் என் வீட்டால் கத்தரை சேவித்தால் போதுமானது என்று சொல்லிட்டு விட்டுட்டோம்னா, வெளியிலிருந்து வருகிற தேசத்தின் அதிபதிகள் ஆண்டவரே மாதிரி நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய எப்ப கேட்பாங்க, எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துக்குள்ள இருக்கிறோம். இது கடைசி நாட்கள், சீக்கிரமாய் ஆண்டுடைய வருகை இருக்கிறது. சோ இந்த காரியத்தை குறித்து ஆண்டவர்களுக்கு ஒரு ஆத்மபாரத்தை கொடுக்கும்படிக்கு நம்ம இந்த துன்மார்க்கத்தினுடைய சூழ்நிலைகளை கொஞ்சம் கற்றுக்கொண்டா கொஞ்சம் எச்சரிக்கை அடைந்து அதிலிருந்து விலகி நான் ஞானவானாவே இருக்க ஆண்டவரை விரும்புகிறேன் என்று சொல்லி அதை கற்றுக் கொடுக்கிறது தான் சங்கீதம் 14 சங்கீதம் 10 கர்த்தர் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ஒரு 3 காரியத்தை மாத்திரம் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சோத்திரம், நல்லா கவனிங்க. இப்போ மறுபடியும் அந்த பகுதியை வாசிக்கலாம். சங்கீதம் 14:1 வாசிங்க. தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அவன் தங்களை கெடுத்து நல்ல கவனிங்க. தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். அப்புறம் நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. ஆத்துமா ஆதாயம் பண்ணுகிறான் ஒருத்தர் இல்லை. ஆண்டவர் சொன்னாரு, பூமியிலே விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று சொல்லி ஆச்சரியப்பட்டான். ஒரே ஒரு ஆள் விண்ணப்பம் பண்ணுகிறதுக்கு இல்லைன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டான். சாலமோன் கேட்டது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விண்ணப்பம். அதனால தான் சாலமோன் கேட்டிராத ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுத்தாரு. அப்ப இந்த இடத்துல பார்க்கிறோம், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உணர்வு இருக்கணும். கவனிக்கிறீங்களா? உணர்வு இருக்கணும். கர்த்தர் நமக்கு நல்ல உணர்வுகளை கர்த்தர் தந்திருக்கிறார். இப்போ ஒரு காரியத்தை இன்னும் கொஞ்சம் விளங்கிக் கொள்ளும்படி நான் சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். 2ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிங்க. தேவனை தேடுகிற உணர்வு உண்டோ என்று பார்க்க எங்கிருந்து பார்க்கிறாரு? தேவனை தேடுறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஞானவான் இங்கேயே தான் இருக்கான். ஆனா அவன் என்ன செய்யறான்னா இன்னொரு ஆளை கூட்டிட்டு வர்றான். துன்மார்க்கன் என்ன செய்யறான்னா அவனும் தேவனை தேடுறதில்ல, தேவனை தேட வைக்கிறதுக்கான ஆட்களை ஆத்துமாதாயம் பண்றதில்லை. அதுதான் ஞானவானுக்கும் துன்மார்க்கனுக்கும் உள்ள வித்தியாசம். ஞானவான் அப்படின்னு சொல்லும் போது
அவன் ஆகாய மண்டலத்தில் உள்ள சூரியனை போல பிரகாசிப்பான்னு சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. அப்ப நம்ம ஞானவானா இருக்க கர்த்தர் விரும்புகிறார். நீ நிறைய பேர் ஆத்துமாதாயம் பண்ணு, உனக்கு நிறைய வாடாத கிரீடத்தை கொடுப்பேன், நித்திய ஜீவனை கொடுப்பேன்னு சொல்லி கர்த்தர் ஏற்கனவே வாக்கு பண்ணி வச்சிருக்கிறாரு. சோத்திரம். திரும்ப அந்த பதிவாசிக்கலாம். உண்டோ என்று சொல்லி பார்க்க. அப்போ உணர்வு வேணும். என்ன வேணும் அப்படின்னு சொன்னா 2ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, தேவனை தேடுகிற உணர்வு வேணும். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணுமேங்கிற உணர்வு வேணும். சபைக்கு வரணுமேங்கிற உணர்வு வேணும். ஜெபத்துக்கு வரணுமேங்கிற உணர்வு வேணும். நமக்கு நல்ல உணர்வுகளை கர்த்தர் தந்திருக்கிறார். எதுக்கு? நல்ல தூங்குவதற்கு உணர்வுகள் இருக்கு, பசி எடுத்தா சாப்பிடுவதற்கான உணர்வுகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அதே போல தாகத்துக்கு ஒரு உணர்வு இருக்கு. டிஜே செய்ய சொல்லுவாராம், 1 மணி நேரம் தூங்கினா எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி கெஞ்சுவாராம். அப்ப நல்ல ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்லாம் என்ன செய்வாங்களாம், எத்தனையோ இன்ஜெக்ட் பண்ணுவாங்களாம், எத்தனையோ மருந்துகள் கொடுப்பாங்களாம். அவர் சொல்லுவாராம், 1 மணி நேரம் தூங்கினா எனக்கு நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிப்பான். எத்தனையோ பிரயாசப்பட்டாங்க, ஒரு சொட்டு தூக்கம் வராது, 1 நிமிஷம் கூட தூக்க முடியாது. ஆனா மேடைக்கு வந்தா வேற லெவல்ல இருக்கும் அபிஷேகம். ஆனா மேடை விட்டு முடிச்சுட்டு போனா நேரம் பெட்டு போய் படுத்துவார். அவருக்கு ஒரு அலாரம் கொடுப்பாங்க. ஒரு அலாரத்தை அடிச்சா ஒரு வயசானவர் வருவாரு, அவருக்கு பணிவிடை செய்வதற்காக அவருடைய நிலமுறைகள் இருக்கும். அல்லேலூயா. அப்ப உணர்வுகள் இருக்கு. அந்த உணர்வுகளை அப்ளை பண்றதுக்கான சிச்சுவேஷன் இங்க இல்லை. நமக்கு இங்க ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று வாசிக்க. எங்கிருந்து பாக்குறாரா? இந்த தேவனை தேடுகிற உணர்வு நமக்கு இருக்கிறதுக்காக ஆண்டவர் எங்கிருந்து பாக்குறாரா? எங்கிருந்து பாக்குறாரா? ஊத்துக்குழி ஆசிரியர் என்னால பார்க்க முடியுமா? சாரணியில வந்து சபையில இத்தனை பிரதர்ஸ் வந்திருக்கிறாங்க, இத்தனை சிஸ்டர்ஸ் வந்திருக்கிறாங்கன்னு இந்த இடத்தை விட்டு வெளியில போனா எனக்கு தெரியுமா? தெரியுமா? தெரியாது. ஆனா தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று என்ன செய்யறாரா? பார்க்கிறாரு. பார்க்கிறாரு. முதல்ல நீங்க வர்றத போகிறத பார்க்கிறாரு. உங்களுடைய சகல செயல்பாடுகளையும் பார்க்கிறாரு. அவர் எங்கிருந்து பார்க்கிறாரு தெரியுமா? எங்கிருந்து பார்க்கிறாரா? பரலோகத்திலிருந்து பார்க்கிறாரா. யோசிச்சு பாருங்க, பரலோகத்திலிருந்து பார்க்கிறாரா. ஒரு சின்ன ஒரு தூரமான இடத்துல பார்க்கறதுக்கு முடியல நம்மளால. ஆனா அவர் பரலோகத்திலிருந்து என்ன செய்யறாரா, இந்த உணர்வோடு மனிதர்கள் வருகிறாங்களா, சர்ச்சுக்கு வர்றாங்களா, பிரேயருக்கு வர்றாங்களா, ஆத்துமாதாயம் பண்றாங்களா, அவங்க ஞானவான்களா இருக்கிறாங்களான்னு சொல்லி எல்லாவற்றையும் எங்கிருந்து பார்க்கறா தெரியுமா? இங்க வந்து பார்க்கல, பரலோகத்திலிருந்து ஒரு பார்க்கறாங்க. கையில் வச்சு சொல்லுங்க, பரலோகத்திலிருந்து ஒருத்தர் பார்க்கறவர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. நான் உட்காரதும் தெரியும், எழுந்திருக்கிறதும் தெரியும், படுக்கிறது தெரியும், தூக்குறது தெரியும், வேலைக்கு போறது எல்லாவற்றையும் எங்கிருந்து பார்க்கறாரா? உங்க வீட்டுல இருக்கிறவங்க பார்க்கறாங்களா இல்லையோ, பரலோகத்திலிருந்து ஒருத்தர் பார்க்கறாரு. அல்லேலூயா. பரலோகத்திலிருந்து ஒருத்தர் பார்க்கறாரு, வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறார். ஒரு மாசத்துக்கு இன்னைக்குள்ள எத்தனை ஆத்துமாவை ஆதாயம் பண்ணிட்டு இருக்கு, ஒரு வருஷத்துக்கு என்ன ஆத்துமா ஆதாயம் பண்றோம், இதுக்காக நம்ம என்ன பிரயாசப்படுறோம் அப்படின்னு சொல்லி என் ஆண்டவர் எங்கிருந்து பார்க்கறாரா? பரலோகத்திலிருந்து பார்க்கறாரா? வாசிக்கலாம். கண்ணோக்கினார். எல்லாரும் வழிவிலகி இருக்கிறாங்க, ஏகமாய் கெட்டு போறாங்க, நன்மை செய்கிறவன் இல்லை. இந்த ஆத்துமாக்கு ஒரு சத்தியத்தை சொல்லுவதற்கோ, சுவிசேஷத்தை சொல்லுவதற்கோ, அவங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கோ, அவங்களுக்காக கண்ணீர் விடுறதுக்கோ, சோத்திரம் ஜாமக்கார ஜபத்துல பங்கெடுப்பதற்கோ, வியாழக்கிழமை ஜபத்துல பங்கெடுப்பதற்கோ நன்மை செய்கிறவன் இல்லை. நன்மை செய்கிறவன் இல்லை. வாசிக்கலாம். ஒருவனாகிலும் இல்லை. அறிவு இல்லையோ. நல்ல கவனிங்க. சங்கீதம் 14வது சங்கீதம், சோத்திரம் 4வது சங்கீதம் வாசிங்க. வாசிங்க. அக்கிரமக்காரனுக்கு ஒருவருக்கும் அறிவு இல்லையோ, அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்கள். அவர்கள் என்ன இல்ல, அவங்க கத்தர நம்ம தொழுது கொள்ளுகிறோம், அவங்க தொழுது கொள்றாங்களா? நம்ம சர்ச்சுக்கிறோம், அவங்க ரசிக்கிறாங்களா? நம்ம ரசிக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம், நம்ம பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கு. அவங்க கதி, அவங்களுடைய சிச்சுவேஷன் என்ன?
நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோட சுச்சுவேஷன் என்ன, நம்மளுடைய பிளட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களோட சுச்சுவேஷன் என்ன, அதெல்லாம் ஆண்டு சொல்றாரு. ஸ்தோத்திரம். அவர்கள் என்ன செய்யறது இல்லை, கர்த்தரை தொழுது கொள்ளுகிறது இல்லை. நல்ல கவனி. ஆத்தும ஆதாயம் பண்ணாவிட்டால், ஆத்தும ஆதாயம் பண்ணுகிற அந்த சூழ்நிலையில நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், துன்மார்க்கன் என்று சொல்லுகிறார். ஆத்தும ஆதாயம் பண்ணுகிற விசுவாசிகளை பார்த்து சொல்ல, அவங்க ஞானவான்கள் ஐயா. அப்ப அந்த ஞானவான்கள், அந்த ஞானவான்களுடைய சூழ்நிலைகள் என்ன, அவங்க பிரகாசிப்பாங்க. ஒரு நிலாவை போல, ஒரு சூரியனை போல, நட்சத்திரத்தை போல பிரகாசிப்பாங்க. ஆனா துன்மார்க்கருடைய நிலைமை, ஆத்துமாதாயம் பண்ணாதோடைய நிலவரை என்ன, அதைத்தான் உங்களுக்கு 3 காரியங்களாக நான் கற்றுக் கொடுக்கிறேன். துன்மார்க்கருடைய நிலவரை நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எதை குறித்து கற்றுக் கொடுக்குன்னு சொல்லி ஆண்டவர் முதல்ல சொன்னார், ஆத்தும ஆதாயம் பண்ணாதவங்களை குறித்து அவங்களுக்கு ஒரு உணர்வு உள்ள வசனத்தை காண்பித்து கொடுப்பதாக ஆண்டவர் கட்டளையிட்டனால உங்களோட கூட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நல்லா கவனிங்க. அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, ஆத்தும ஆதாயம் பண்ணாதவங்க நம்ம ஆராதனைக்கு வந்தாலும், சர்ச்சுக்கு வந்தாலும், கொடுத்தாலும் அதை எந்த கண்டிஷன்ல வச்சிருக்கிறாரு, அது எந்த லெவல்ல வச்சிருக்கிறாரு சொல்லிதான் உங்களோட கூட இன்னைக்கு 3 காரியங்களை மாத்திரம் சொல்லுகிறேன். அதுல முதல் காரியம் என்னன்னு சொன்னா, ஸ்தோத்திரம். என்ன காரியம்? 14:2 மாதிரி வாசிக்கிறோம். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க. அப்ப நம்ம தேவனை தேடி வந்தாலும் தேடுகிற உணர்வு என்ன, ஆத்துமாதாயம் பண்ணுகிற உணர்வு. அவங்களும் ஆராதிக்கணுமே, அவங்களும் பாட்டு பாடணுமே, அவங்களும் ஜெபிக்கணுமே, அவங்களும் வேத வசனத்தை வாசிக்கணுமே, அவங்களும் ஆண்டவர்களை வரணுமே, அவங்களும் கர்த்தருடைய பந்தில இருக்கணுமே, அப்படிங்கிற சிச்சுவேஷன் இருக்கிறது இல்லை. சோ அவர் சொல்லுகிறாரு, உணர்வு உள்ளவன் உண்டு என்று பார்க்க பரலோகத்திலிருந்து கண்ணோக்கினா. ரைட். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அடுத்து வாசிங்க 3 வசனம். எல்லாரும் வழி விலகி, என்ன பண்றாங்க? எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனாங்க. நம்ம ஆத்துமாதாயம் பண்ணலைன்னா எந்த லிஸ்ட்ல வந்துருவோம்? எந்த லிஸ்ட்ல வந்துடும் சொன்னா, துன்மார்க்கருடைய லிஸ்ட்ல வந்துருவோம். ஆண்டவர் சொல்கிறார், துன்மார்க்கன். சங்கீதத்துல வாசிக்கலாம், முதல் சங்கீதம் துன்மார்க்கனை குறிச்சு ஒரு வசனம் இருக்கு. அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். கடைசி வசனம், முதல் சங்கீதம். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். நீங்க ஆத்துமா ஆதாயம் பண்ணலன்னு சொன்னா நம்முடைய ஆத்துமா வீணடிக்கப்பட்டு போகும். ஒரு சமாரிய ஸ்திரியே, ஒரே ஒரு சமாரிய ஸ்திரியே ஆண்டவரை குறிச்சு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல கிராமத்தை எடுத்துக்கொண்டு வர முடியும்னு சொன்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோங்க. இந்த மாதத்துல ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்குறேன், நான் ஆத்துமாதாயம் பண்ண ஆண்டவரே, ஆகாயம் மண்டல நட்சத்திரத்தை போல நான் பிரகாசிக்க விரும்புறேன், என்ன அந்த சைனிஸ்டாரா மாற்ற விரும்புங்க. அப்ப நான் ஆத்துமாதாயம் பண்ணணும். அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துக்குள்ள நம்ம வருவோம்னு சொன்னா கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பாரு. 4 வசனத்தை வாசிக்கலாம். அறிவு இல்லையோ, அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறாங்க. நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல ஆத்துமாதாயம் பண்ணாம இங்க கொண்டுட்டு வரான்னு விட்டா, இந்த ஆத்மா வேற எங்கேயோ சுத்திட்டு இருக்கும், வேற எங்கேயோ டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், வேற எங்கேயோ ஒரு ஆட்களோட சகவாசம் இருக்கும். நம்ம பரிசுத்தவானோட சகவாசம் வைக்கிறோம், அவன் துன்மார்க்கனோடு துன்மார்க்கமாய் சகவாசம் வைப்போம். அவனை நான் துன்மார்க்கன்னு நினைச்சா, அவன் ஆத்துமாதாயம் பண்ணாத நானும் துன்மார்க்கனே. கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் இந்த பட்டியல தான் நம்மளை வச்சிருக்கிறார். என்ன சொல்றாரு? அக்கிரமக்காரின் ஒருவனுக்கும் அறிவு இல்லையோ, அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்கள். அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறார்கள். நீங்க ஆத்தும ஆதாயம் பண்ணாம பாட்டு பாடுறதும், ஆராதிக்கிறதும், கொடுக்கிறதும், சபைக்கு வரதும், ஜெபத்துக்கு வரதும், அதுக்கு எதுக்கு ஈக்குவல் ஆண்டவர் சொல்லுகிறார் தெரியுமா? அவர் சொல்லுகிறாரு, ஸ்தோத்திரம், அக்கிரமக்காரர் ஒருவனுக்கும் அறிவு இல்லையோ, அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே, அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதில்லை. நம்ம சர்ச்சுக்கு வர்றோம், நம்ம பாட்டு பாடிருக்கிறோம், ஆராதனை பண்ணியிருக்கிறோம், அபிஷேகத்தை நடத்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த ஆராதனையில அவருக்கு உடன்பாடுகள் இல்லை. ஒரு ஆத்துமாவை ஆதாயம் பண்ணிட்டு வந்தோம்னா, அந்த ஆத்மாவோடு நம்ம இருந்தோம்னா, சொத்த நல்ல கவனிங்க, பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில பாடி ஜெபித்து துதித்து ஆராதித்து பக்கத்துல இருக்கிற ஆட்களும் அதை கேட்டுக்கொண்டிருந்தாங்க. இல்லையா? இவங்க கட்டு உடைஞ்சது, அவங்க கட்டு உடைஞ்சது, விடுதலையாக்கப்பட்டாங்க.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டு சமுத்திரம் சொல்லுவாங்க, ஆத்துமாதாயம் பண்ணுகிறவனா சின்ன பிள்ளையா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் அப்படிப்பட்டவங்களா இருக்கட்டும். அதனால ஆண்டு சொல்கிறாரு, அவர்கள் என்ன தொழுதுறியாமா? கொஞ்சம் நெகட்டிவா தான் இருக்க வசனம், எப்பயுமே பாசிட்டிவா வராது. அப்பா கொஞ்சம் நெகட்டிவ் கொடுப்பார். தோத்திரம். அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்கிற. ஏன் தொழுது கொள்ள, ஏன் அவங்க தொழுகை அப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, சங்கீதம் 10 எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 10 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். துன்மார்க்கன் இச்சித்ததை பெற்றதினால், தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி. ஏன் நம்ம ஆத்துமாதை பண்றது இல்லைன்னா, ஆத்துமாதை பண்றதுக்கான தடைகள் என்ன அப்படின்னு சொன்னா, அவன் சொல்றான், ஏன் கர்த்தரை அவன் துதிக்கிறத, தொழுது கொள்றது, ஆராதிக்கல, ஆத்மாவை குறித்து ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்றது இல்லை அப்படின்னு சொன்னா, வாசிக்க துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால், ஜெபத்திலே நான் இச்சித்ததை பெற்றுக் கொண்டதினால் பெருமை பாராட்டி, பொருளை அபகரித்து தன்னைத்தானே போற்றி. ஏன் கர்த்தரை தொழுகிறான்? இவன் தன்னைத்தானே போற்றி கொள்ளுகிறான். நான் சர்ச்சுக்கு வந்தா போதும், நான் கொடுத்தா போதும், நான் பரலோகம் போனா போதும், ஏன் பேர் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்பட்டால் போதும். இதனுடைய அனுபவம் என்ன தெரியுமா? தன்னைத்தானே போற்றி கொள்ளுகிற ஒரு அனுபவம். எத்தனையோ ஜனங்கள் இயேசு இல்லாம வாழ்றாங்க. எத்தனையோ ஜனங்கள் இயேசு கிறிஸ்து ஒரு முறை கூட கேள்விப்படாத ஆட்களுக்கு எல்லா அறிவும் இருக்கு. ஆனா இயேசுவை குறித்த அறிகிற அறிவினால் நிரப்பப்படாதவங்களா இருக்கு. நீங்களும் நானும் தான் அந்த காரியத்தை செய்யணும். ஜெபத்தோட செய்வோம். ரெண்டாவது, அதே ஜெபத்தோடு கூட இணைஞ்சு தனித்தால் ஊழி செய்வதற்கு கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை நாம் ஒப்புக்கொள்ளலாம். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு பெஸ்டான மினிஸ்ட்ரி அதுதான், தடையில்லாத மினிஸ்ட்ரி அதுதான். எவனும் எந்த ஆட்களும் இடையில தடுக்க முடியாத ஒரு ஊழியம் சொன்னா இன்னைக்கு தனித்தாள் ஊழியம். நானும் ஒரு சந்தோஷம் சந்திச்சு அவனுக்கு ஊழியம் பண்றது யாராலும் தடுக்க முடியாது. அவனே தன்னை தடுத்து கொண்டால் மாத்திரம் முடியும். தனித்தாள் ஊழியம் பெஸ்ட் மினிஸ்ட்ரி. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? சரி, வாசிக்கலாம். அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதில்லை. அடுத்தது வாசிக்கலாம். அங்கே ஏன் பயப்படணும்? ஆத்துமா ஆராயம் பண்ணாதவங்களுக்கு கண்டிப்பா பயம் இருக்கு. ஏன் தெரியுமா பயம்? நான் சர்ச்சுக்கு வந்தா காணிக்க போடுங்க, தசம் போடுங்க ஒரு பயம் இருக்கும். எதுக்கு பயம் இருக்கும்? ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோடு தசம்பா போடுவோம், காணிக்க போட்டுருவோம். பயத்தோடு சர்ச்சுக்குள்ள வந்துடும், ஏதாவது ஒரு பயத்தோடு சர்ச்சுக்குள்ள வந்துடும். அதே போல ஆண்டுடைய வசனம் சொல்லுது, அவர்கள் வாசிங்க, அவர்கள் எங்க மிக பயந்தார்கள்? அங்கே சர்ச்சுக்குள்ளதான். ஆத்துமானாய் படல சர்ச்சுக்குள்ளதான். அங்கே அவர்கள் மிகவும் பயந்தாங்க. ஏன் பயப்படணும்? ஏன் பயப்படணும்? நல்லா கவனிங்க. ஆண்டு சொல்கிறார், அடுத்த வசனமே சொல்லுது. அடுத்த வார்த்தை, அடுத்த லைன். அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். சந்ததியோட, எந்த சந்ததியோட இருக்கிறாரு? நீதிமான் சந்ததி. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற ஞானவான்கள் நீதிமான்களுடைய சந்ததியில் அப்பா இருக்கிறார். அந்த சந்ததியில் இருக்கிறாரு. ஆனா இந்த சந்ததியில் சொல்லுகிறாரு, அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். ஏதேன் தோட்டத்தில்தான் ஆதாமை ஏவாளும் பயந்து நடுங்கினாங்க. எதுக்கு நடுங்கினாங்க? நீங்களும் நானும் எவ்வளவு உற்சாகமா தாகத்தோடு அப்பாவோட சத்தத்துக்கு வந்திருக்கிறோமோ அந்த சத்தத்தை கேட்டு விலகி போய் பயந்து ஓடி போய் நான் பயந்து நிர்வாணியா இருப்பதால் விழித்துக் கொண்டேன். இந்த பயம் எங்க வந்துச்சு? ஏதேன் தோட்டத்துல வந்துச்சு பயம். ஏதேன் தோட்டத்துல வந்துச்சு பயம். உள்ள போய் ஆசரிப்பு கூடாத மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு பெல்ட் கட்டிக்குவாங்க, கயிறு போட்டு கட்டிக்குவாங்க. அங்க ஒரு 10 ஆசாரிகள் இருப்பாங்க, இங்க ஒரு ஆடு கூட்டிட்டு போவாங்க, கயிறு கட்டி போவாங்க. ஏன் தெரியுமா? பயம். இது ஏதாவது பாவம் செஞ்சு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போய் கர்த்தர் ஒரு அடி போட்டு அது செத்து போயிடும். அந்த பிரேதத்தை இழுக்கணும். இவன் உள்ள வரதுக்கே நடுங்குவான். இப்ப சர்வசாதாரணம் இங்க நிக்கலாம். பொதுவா சொல்றேன், நான் நடுக்கத்தோட நிக்கிறேன், பயத்தோட நிக்கிறேன், சுபத்தோடு கூட நிக்கிறேன். இல்லைன்னு நிக்க முடியாது. ஹல்லேலூயா. இல்லைன்னு நிக்க முடியாது. அதுக்குரிய கரையத்தை ஜெபித்து வந்து இங்க நிக்க முடியும். அந்த மாதிரி அவர் அங்க போய் நிக்கிறது நடுக்கிட்டே நிற்பாரு. என்னாச்சு? அப்ப 10-15 நிமிஷத்துக்குள்ள அவர் வழியில வரணும். 15 நிமிஷத்தை தாண்டிச்சுன்னா ஏதோ ஒன்று நடக்குது, சம்திங் ராங் அப்படின்னு சொல்லிட்டு கையை கொஞ்சம் இழுத்து பிடிக்க ஆரம்பிப்பாங்க. அப்புறம் பார்த்தா ஏதோ தப்பு நடந்திருக்க ஒரு பிரேதம் ஆகிருப்பாரு. அல்லது ஏதோ ஒரு தரிசனத்துல
தூதரை இவங்களை சந்திச்சு பேசிட்டு இருப்பாங்க, அதனால கொஞ்சம் தாமதப்படுத்துறான்னு சொல்லிட்டு கயிறை இழுப்பாங்க. அவர் சொல்லுவார் இருங்கன்னு இவரு பிடிச்சு இழுப்பாரு. அப்ப இவருடைய இழுக்கு அவங்க இழுக்கு கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். அப்ப டிஃபரன்ஸ் இருக்கும்போது சொல்லுவாங்க, அப்ப அவர் வரமாட்டேங்கிறாரு, பிடிச்சு இழுத்தாலும் வரமாட்டேங்கிறாரு, ஏதோ தரிசனம் பார்க்கிறார், கொஞ்சம் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கு, அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். சந்ததியோடு இருந்தா பயம் இல்ல. தாவீது சொல்றா, எனக்கு சிங்கம் வந்தாலும் பயம் இல்ல, கரடி வந்தாலும் பயம் இல்ல, நான் தனியா தான் இருக்கிறேன், ஆயிரக்கணக்கான ஆடுகள் எனக்கு முன்னால இருக்கு, ஒரு நாள் பயப்படல. ஏன் கர்த்தரின் வலது பாசத்திற்கு நான் பயப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. ஏன் இவர்கள் பயந்தார்கள் தெரியுமா? ஏன் அவங்க பயந்தாங்க தெரியுமா? வாசிக்கலாம். ஸ்தோத்திரம்.